ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 29 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 30ஆம் பாகம். வெற்றிகரமாக இன்றைக்கு அர்ஜுனனின் தீர்ப்பு நாவலின் 30ஆம் பாகம். அவந்திகா நேராக வீட்டிற்குள் சென்று தன் அப்பா அம்மாவையும் சந்தித்து ஏதோ பேசினாள். அவர்களும் அவளை சமாதானப்படுத்த பேசிக்கொண்டிருந்தார்கள். நம்மோட குடும்ப சூழ்நிலையும் அதனால் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இவையெல்லாம் நம்மளால் எந்த காலத்துலேயும் சமாளிக்க முடியாது. இப்படி இருக்க இந்த சூழ்நிலை எனக்கு இந்த அவசர நிச்சயதார்த்தம் தேவைதானா என்று அவந்திகா அழுது கொண்டே கூறினாள். மோகன்குமாரும் ஆஷாவும், இப்போதைக்கு இதை பற்றி பேச நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்வதை கேளுமா. நாளைக்கு நிச்சயதார்த்தம், அது முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ எதுவும் சொல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்லு என்று சொன்னார். எப்படிப்பா, ஏன் நீங்களும் நாளைக்கே நிச்சயம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? என்னால் இன்னும் கூட நம்ப முடியவில்லை என்று மேலும் அழுதாள் அவந்திகா. வெளியே இருந்த அர்ஜுன் அவந்திகா வீட்டிற்குள் உள்ளே இருந்து வெளியே வராமல் போகவே வண்டியாரன் அடித்து கொண்டே இருந்தான். இங்கே பாருமா, நீ இப்போ வெளியே போகலைன்னா அந்த தம்பி உள்ளே வந்துடுவார். நீ அவர் கூட கிளம்பி அவர் சொல்கிற இடத்துக்கு போ. அவங்க அப்பா அம்மா வேற புடவை கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் கேளு, நீ கிளம்புமா என்றாள் ஆஷா. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க. நீங்கள் எதுக்கு வீட்டில் இருக்கீங்க? நான் தனியாக அவங்க கூட எப்படி போவேன்? என்னால் முடியாது. நீங்களும் வாங்க என்று அவர்களை அழைத்தார். நாங்கள் எதுக்குமா? நீ கிளம்பி போ, சொன்னால் கேளு என்று இருவரும் சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த அர்ஜுன் வேகமாக வந்து, இதுக்கு தான் முதல்லையே உங்களை எங்கள் அப்பா அம்மா கூடவே கிளம்பி போக சொன்னேன். கேட்டால் தானே. இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம போய் கடைக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சரி, நீங்கள் வெளியில் வாங்க, நான் அதுக்குள்ளே போய் ஆட்டோவை அழைச்சிக்கிட்டு வரேன் என்று அர்ஜுன் சொல்லிவிட்டு வெளியே சென்றான். சிறிது நேரத்துக்கெல்லாம் ஆட்டோவை வர வைத்து அவர்களை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு மோகன்குமாரும் ஆஷாவும் ஆட்டோவில் ஏறிய பிறகு அவந்திகாவும் ஆட்டோவில் ஏறச் சென்றாள். நீ எங்கே ஆட்டோவில் போகிற? என் கூட வண்டியில் வா என்று அவந்திகாவை வலுக்கட்டாயமாக தன் வண்டியில் உட்கார வைத்தான். அனைவரும் நேராக முதலில் புடவை கடைக்குத்தான் சென்றார்கள். ஏற்கனவே அங்கிருந்த யசோதா, என்னப்பா ஏன் இவ்வளோ லேட்டு என்று கேட்டாள். என்ன கேட்டால் உங்கள் மருமகளை கேளுங்க, எல்லாம் அவளால் தான் இவ்வளோ நேரம் ஆச்சு என்றான் அர்ஜுன். பிறகு அர்ஜுனனே புடவைகளை செலக்ஷன் செய்தார். அவந்திகா அமைதியாகத்தான் அமர்ந்து கொண்டிருந்தாள். எந்த புடவையும் அவள் செலக்ஷன் செய்யவில்லை. ஆனால் அர்ஜுன் செலக்ஷன் செய்த புடவைகளை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறினாள். யசோதாவும் அதே மாதிரி புடவைகளை பார்க்க அர்ஜுன் யசோதாவை முறைத்து, என் மனைவிக்கு நான் எடுக்கிற புடவைங்களை மாதிரி நீங்கள் எடுக்காதீங்க, உங்களுக்கு என்ன புடவை வேணுமோ அதை எடுங்க என்று கராராக கூறினான். அதன் பிறகு அனைவரும் நகைக்கடைக்கு சென்றார்கள். அந்த நகைக்கடையை பார்த்து கொண்டு அமைதியாகத்தான் இருந்தால் அவந்திகா. எந்த நகையும் செலக்ஷன் செய்யவில்லை. அவளுக்கு இந்த விஷயத்தில் எந்த விதமான ஆர்வமும் இல்லை. அவளுடைய முகம் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருந்தது. அர்ஜுனனே அவளுக்கு தேவையான நகைகளை தேர்வு செய்தான். ரொம்பவே நல்லா இருக்கு என்று மட்டும் கூறினாள் அவந்திகா. அப்பா, இதையாவது வாயால் திறந்து சொல்கிறேன், அதுவே எனக்கு போதும். ஆனால் இப்படியே மௌனமாக இருக்காது அவந்திகா. இது நம்மளுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நீ சந்தோஷமாக இருந்தால் தானே நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் என்று ஆஷாவும் மோகனகுமாரும் அவந்திகாவிடம் அமைதியாக சொல்லி கொண்டிருந்தார்கள். யசோதாவும் அந்த நகைகளை போல பார்க்கவே, அம்மா ஏற்கனவே புடவை கடையிலே சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நான் எடுக்கிற டிசைனில் மட்டும் நீங்கள் எந்த நகையும் எடுக்காதீங்க. நான் எடுக்கிற நகையோட டிசைன் எல்லாமே ஏன் அவந்திகாவுக்கு மட்டும்தான் என்று மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக கூறினான் அர்ஜுன். சரிப்பா, நான் டிசைன் நல்லா இருக்கான்னு தான் பார்த்தேன் என்றாள் யசோதா.
எல்லா செலெக்ஷன்களும் எல்லா புடவை நகைகளும் வாங்கிய பிறகு, சரி வாங்க ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் என்றான் அர்ஜுன். இல்லை தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்டில் எங்களுக்கு டிஃபன் இருக்குது, அதுவே எங்களுக்கு போதும் என்றாள் ஆஷா. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஹோட்டலில் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது, இது என்னோட ட்ரீட்டாக வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு விருந்து தரேன்னு நினச்சிக்கோங்க என்று கூறி அனைவரையும் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன். எனக்கு பசிக்கலை, எதுவும் வேண்டாம், இவ்வளோலாம் ஆர்டர் பண்ணாதீங்க என்று அவந்திகா எவ்வளோ சொல்லியும் கேட்காமல் அவளுக்கு நிறைய சாப்பாடுகளை ஆர்டர் செய்து வலுக்கட்டாயமாக அவளை பிடிவாதமாக சாப்பிட வைத்தான் அர்ஜுன். பிறகு அவந்திகா, மோகன்குமார், ஆஷா மூவரையும் வந்த ஆட்டோவில் ஏற்றி அவர்களின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, அப்பா நீங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன், நான் வர லேட் ஆகும். அம்மா வாங்கினதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க, அன்னைக்கு மாதிரி விட்டுடாதீங்க என்றான் அர்ஜுன். யசோதாவும் மோகன்குமாரும் சரிப்பா என்று கூறி காரில் வீட்டுக்கு கிளம்பிய பிறகு வண்டியை எடுத்துக்கொண்டு ஃபோனில் சுபாஷ் சாரிடம், சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சரி நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இப்போவே அங்கே வரேன் என்று சொல்லிவிட்டு நேராக சுபாஷிடம் அவர் இருக்கும் இடத்திற்கு போய் அவரை சந்தித்தான் அர்ஜுன். அங்கு சென்று அவரிடம் சிறிது நேரம் பேசிய பிறகு இருவருமாக சேர்ந்து கமிஷனரை பார்த்து பேசினார்கள். கமிஷனரிடம் அந்த கொலைக்காரனை நெருங்கிவிட்டதாகவும் நாளைக்கே அவனை பிடித்து விடலாம் என்றும், அதற்காக டைம் பார்த்து கொண்டு அந்த வேன் டிரைவர் சொன்ன அடையாளம் அங்கோடு இருக்கின்ற அவரை நாளைக்கு எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே ஆக வேண்டும் சார், அவர்தான் குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு என்று கமிஷனரிடம் அர்ஜுன் பேசினான். அர்ஜுன், நீ இப்போ எடுக்கிற இந்த ரிஸ்கான நடவடிக்கையால் நாளைக்கு உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துட போது கொஞ்சம் யோசிச்சே செய் என்றார் கமிஷனர் அறிவானந்தம். சார், நீங்கள் இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் என்று அவரிடம் மேலும் பேசிவிட்டு அவரின் முழு சம்மதத்தையும் வாங்கினான். பிறகு அனுராதாவை தனியாக சந்தித்து, அனு, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நீயும் கண்டிப்பாக வரணும், உன் அப்பாவால் வர முடியாது, ஆனால் அவருக்கு பதிலாக நான் உன்னை அவசியம் என் நிச்சயதார்த்தத்துக்கு எதிர்பார்ப்பேன், நீ கண்டிப்பாக வர வேணும் என்றான் அர்ஜுன். அனுவும், கண்டிப்பாக உன் அவந்திகாவை பார்க்கறதுக்கே உன் நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு நான் வருவேன் என்றாள் அனுராதா. மேலும் சுபாஷிடம் பேசிவிட்டு நைட்டு இரவு ரொம்ப லேட்டாக தான் வீட்டிற்கு சென்றான் அர்ஜுன். வீட்டிற்குள் நுழையும் போதே யசோதா யாரிடமோ ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். ஆமாம், நாளைக்கு காலையில் தான் நிச்சயதார்த்தம், நீங்கள் இப்போ கிளம்பினாலும் விடிய காலைக்குள்ளே வந்துடலாம் என்று சில பேரிடம் தொடர்ந்து ஃபோன் பேசி கொண்டே இருந்தாள். என்னப்பா, அம்மா ஃபோனை கீழே வைக்கிற மாதிரியே இல்லை போல இருக்கு என்று கேட்டான் அர்ஜுன். அர்ஜுன், நீ ஈஸியாக யாரையும் நிச்சயதார்த்தம் கூப்பிட வேண்டான்னு சொல்லிட்ட, அவள் மனசு கேட்கலடா, அதனால தான் முக்கியமானவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்ருக்கான், நானும் என் பங்குக்கு என் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிகிட்டு இருக்கேன் என்று உற்சாகமாக கூறினார் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் 2 பேருமே நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, எல்லாரையுமே அழைச்சிட்ருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் என்று தன் அறைக்குள் சென்று தூங்க ஆரம்பித்தான் அர்ஜுன். மறுநாள் காலையில் எப்பவும் போல் யசோதா காப்பி எடுத்துக்கிட்டு அர்ஜுன் ரூமுக்கு போனான். அர்ஜுன், இந்தா காப்பி என்று கூறிக்கொண்டே வந்த யசோதா அறைக்குள் அவனை காணாமல், ஒரு வேளை நிச்சயதார்த்தத்துக்கு முன்பே சீக்கிரம் எழுந்துட்டானோ என்று பாத்ரூமில் போய் குரல் கொடுத்தாள். எதுவும் பதில் வராமல் போக கதவை திறந்து பார்த்தவள், இங்கேயும் இல்லையே, இவ்வளோ காலையில் எங்கே போனான், எப்போ போனான், ஒன்றுமே புரியலையே என்று புலம்பிக் கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றாள் யசோதா. காலையிலிருந்து ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக வீட்டுக்குள் வர ஆரம்பிக்க அனைவரையும் உற்சாகமாக வரவேற்று உபசரித்தார்கள் கோபாலகிருஷ்ணனும் யசோதாவும். வேதகிரியும் குடும்பத்தோடு வந்து நிச்சயதார்த்தத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். ஏங்க, அர்ஜுன் எங்கே தான் போனான், ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்றான் என்று யசோதா ஒரு பக்கமும், ஆமாம் நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், வந்ததுலேருந்து ஃபோனையே எடுக்க மாட்டேன்றான் என்று வேதகிரி ஒரு பக்கமும்
கோபாலகிருஷ்ணனிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன், ஏன் ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்றான்னு எனக்கே தெரியல, என்கிட்டயே 2 பேரும் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது என்று கோபாலகிருஷ்ணனும் அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார். நிச்சயதார்த்தத்துக்கு வேறு டைம் ஆகுது, இந்த அர்ஜுன் எங்கே போனானே தெரில. ஏன் யசோதா, அவந்திகா வீட்டிலேருந்து கூட இன்னும் யாரும் வரலையே, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா என்றார் கோபாலகிருஷ்ணன். நான் எப்போவோ ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம பையன்தான் எங்கே போனானே தெரியல என்றாள் யசோதா. இவன் சொல்லாமல் கொல்லாமல் அப்படி எங்கேயும் போக மாட்டானே, இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகணும்னு அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சவன் இப்போ எங்கே போனான்? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். மறுபடியும் அந்த கேஸ் விஷயமா போயிட்டானா? இல்லையே, அந்த கேஸ் கூட முடிவுக்கு வந்துடுச்சுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான் நேத்தெல்லாம். அதனால தானே அவனுடைய கல்யாணத்துக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறான் என்று கோபாலகிருஷ்ணன் வேதகிரியிடம் புலம்பிக் கொண்டே இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 30ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.